நீலகிரியில் பழங்குடியின பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. 5 மாணவிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்கிக்கலாம். சூரிய நாராயணன், வணக்கம். என்ன நடந்தது? அந்த மாணவிகள் எப்படி இந்த சம்பவத்தில் ஆளானார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள நெடுகல் கம்பை பகுதியைச் சேர்ந்தவர் உமேஸ்வரன். திருமணம் முடிந்து ஒரு ஆண் குழந்தை உள்ளது. பட்டதாரியான உமேஸ்வரன் அதே ஊரில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அந்த பெட்டிக்கடைக்கு சாக்லேட் உள்ளிட்ட இனிப்புகள் வாங்குவதற்கும் அவ்வப்போது செல்போன்கள் ரீசார்ஜ் செய்வதற்கும் அதே பகுதியை சேர்ந்த பழங்குடியின கிராமத்தை சேர்ந்த பள்ளி சிறுமிகள் வந்து சென்றுள்ளனர். அவ்வாறு சாக்லேட் வாங்க வருபவர்களிடம் அறியாத வயசில் புரியாத விஷயங்களை கூறி ஆசையை தூண்டும் வகையில் பேசி, அதே போல் ரீசார்ஜ் செய்ய வருபவர்களின் செல்போன் எண்களை குறிவைத்து அவரிடம் தனியாக பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் பழங்குடியின பிரிவை சேர்ந்த 4 மாணவிகள் மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் 1 மாணவி என 5 மாணவிகளை ஏமாற்றி வீட்டிற்கு அழைத்து சென்றும் வெளியிடங்களில் வைத்தும் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அப்போது ஏற்கனவே தனக்கு திருமணமானதை மறுத்து அவர்களிடம் தனித்தனியாக திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளார். மேலும் ஒரு மாணவியுடன் இருக்கும் தொடர்பை மற்ற மாணவர்களுக்கு தெரியாத வகையில் நடந்து வந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து இவருடைய மனைவி இவரை விட்டு பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக பலரிடம் இவர் பழகி வந்தது அனைத்து மாணவர்களுக்கும் தெரிய வருகிறது. எனவே இது குறித்து குழந்தைகள் நல பாதுகாப்பு பிரிவுக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் அந்த கிராமத்திற்கு குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தியதில் 5 மாணவிகளையும் பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. இது குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் குன்னூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து உமேஸ்வரனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான உமேஸ்வரன் ஏற்கனவே சில ஆண்டுகள் ஊர்காவல் படையிலும் வேட்டை தடுப்பு காவலராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சூரிய நாராயணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.